இந்த வீடியோவில் நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் சில பேருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேங்க்கில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ஆனால் போன காரியம் வந்து நடக்கலை. என்ன அப்படின்னா, என்னோடய ஹோம் அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நான் வந்து ஊரில் இருக்கிற அட்ரஸ் தான் கொடுத்துருந்தேன். அங்கே வந்து 6000 மெயின்டைன் பண்ணால் போதும் மினிமம் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிறது வந்து மெட்ரோ சிட்டி அப்படிங்கிறதுனால 12,000 ருபீஸ் மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன நினச்சேன்னா, ஹோம் அட்ரஸ் வந்து மாற்ற வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சேன். சரி, ஓகே, இருந்தாலும் இங்கேத்த அட்ரஸில் தான் எல்லா ப்ரூஃபும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு பேங்க் ஸ்டாஃப்கிட்டேயே வந்து நீங்களே வந்து மாற்றி தந்துடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களுமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. மொபைல் வாங்கிட்டு ஓடிபிலாம் வந்து சென்ட் பண்ணாங்க. ஆனால் ஓடிபி வந்து டைம் லிமிட் வந்து ரீச் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து சென்ட் பண்ண முடியாது, இன்றைக்கி வந்து ஹோம் அட்ரஸ் வந்து மாற்ற முடியாது, அதனால் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹோம் அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற அன்னைக்கு எந்த விதமான டிரான்சாக்ஷன்ஸுமே வந்து நம்ம நடத்தியிருக்கக்கூடாது. இது ஃபோன்பே, ஜிபே அந்த மாதிரி எந்த டிரான்சாக்ஷனுமே வந்து நடத்தியிருக்கக்கூடாது. அமேசானில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறது அதுவுமே வந்து இன்க்ளூட் ஆகும். அதுவுமே ஒரு ரீசனாக தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வழியில் வந்து ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு நல்ல வெயிலாக இருந்தது. வீட்டுக்கு வந்து யோசித்தேன், பேசாமல் நாளைக்கு போகாமல் இருக்கிறது தான் நல்லது. காரணம் என்னென்னா, நம்மளால் 12,000 ருபீஸ் மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். மந்த்லி எப்படி போகும்னு தெரியாது. 6,000 அப்படிங்கும்போது கூட பரவாயில்ல. அது மட்டும் இல்லை, எனக்கு யூடியூப்பில் ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் ஒரு ஃபேமஸான யூடியூபர், அவரே வந்து ஸ்கேம் பற்றியெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவார். ஆனால் அவரே வந்து ஒரு ஸ்கேமில் போய் மாட்டியிருக்காரு அப்படின்ட்டு ஒரு வீடியோ வந்து ஒன்று ரெக்கமெண்டேஷனில் வந்துச்சு. அவர் வந்து பேங்க்கில் போய் ஏதோ கேஷ் வித்ட்ரா பண்ணுறதுக்காக போயிருக்காரு, ஏதோ டெபாசிட் விஷயமா. அப்போ வந்து பேங்க் ஸ்டாஃப் வந்து ஸ்வீப்பின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவரும் வந்து அவங்க பேச்சை கேட்டு கிளிக் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஸ்டாஃப் தானே, சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணியிருக்காரு. பார்த்தா அவருக்கு வித்ட்ரா பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து இன்னொரு 1 இயர் என்னமோ வந்து தள்ளி போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். காரணம் என்னென்னா, பேங்க் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து டார்கெட் இருக்கும், அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டே என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், மொபைல்லே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு. அவர் வந்து யூடியூப்பில் ஏதோ வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி தம் பிரிண்ட் வந்து பேங்க்கில் போய் வைக்கணும், அப்போ தான் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ட்டு தான் பேங்க்குக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் பேங்க் ஸ்டாஃபே வந்து மொபைலில் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். பார்க்கலாம் ஃப்யூச்சரில் என்ன பண்ணலான்னு. ஓகேங்க, இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.